ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் குட் ஈவினிங். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ரயில்வே எக்ஸாம் அதாவது ஆர்ஆர்பி ரெக்மெண்ட் போர்டு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ரயில்வே வேக்கன்சி அதாவது இந்தியா முழுவதும் உள்ள ரயில்வே மண்டலங்கள் வேக்கன்சி வந்து பார்த்தோன்னா மொத்தம் 8850 வேக்கன்சி வந்து இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னா பட்டதாரி அதாவது பேசிக் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லையா 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அவங்க மட்டும் தான் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? பட்டதாரி நிலை இதில் வந்து டிகிரி முடித்தவங்க எவ்வளோ அவங்களுக்கு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 5800 வேக்கன்சி வந்து இருக்குது. அதே போல் +2 முடித்தவங்களுக்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா 3550 வேக்கன்சி வந்து இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த டிகிரி முடித்தவங்களுக்கு சேலரி எவ்வளோன்னு பார்த்தோன்னா 25,500 டு 35,400 இவங்களுக்கு வந்து சேலரியாக இருக்கும். அதே 12th முடித்தவங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 19,900லேருந்து 21,700 வரைக்கும் இவங்களுடைய சேலரியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து டிகிரி முடித்தவங்களும் சரி +2 முடித்தவங்களும் சரி ஒரே டைமில் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியாது. அவங்களுக்கு வேறு டேட்டா இருக்கும், இவங்களுக்கு வேறு டேட்டா இருக்கும். ஓகே அப்படிங்களா? பட்டதாரி நிலை டிகிரி முடித்தவங்க எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 21, 2025 அன்றைக்கி அப்ளை பண்ணலாம். கடைசி டேட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நவம்பர் 20, 2025 கடைசி டேட். அதாவது டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணணும். அதே போல் +2 முடித்தவங்க அவங்களுடைய என்றைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் 28 அவங்க வந்து அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் அவங்களுக்கு பார்த்தோன்னா நவம்பர் 27, 2025 இந்த டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும். டிகிரி முடித்தவங்களுக்கும் சரி 12th முடித்தவங்களுக்கும் சரி அவங்க ஆன்லைன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது டேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டில் கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏஜ் லிமிட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். டிகிரி முடித்தவங்களுக்கும் 12th முடித்தவங்களுக்கும் ஏஜும் லிமிட் வந்து டிஃப்ரெண்ட் தான். அதாவது பார்த்தா டிகிரி முடித்தவங்களுக்கு 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பட்டு கொடுத்துருந்தாலும் அந்த தளர்வு ஏஜ் லிமிட் தளர்வு வந்து இருக்குது. ஏன்னா இப்போ கொரோனா டைமில் ஒரு 3 இயர்ஸ் வந்து கொரோனா லாக்டவுன் பண்ணதில் அப்போ வந்து நிறைய பேருடைய லைஃப் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கண்டென்ட் வைக்கல, எக்ஸாம் வந்து நடத்தலை. அதெல்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து தளர்வு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 12th முடித்தவங்களுக்கு அவங்களுடைய ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 18 முதல் 30 வயசு வரைக்கும் அவங்களுடைய ஏஜ் லிமிட் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது போல் வந்து ரயில்வேயில் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபீஸ் இதுக்கு ஆன்லைன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொது ஜென்ரல் பிரிவுக்கு பார்த்தோன்னா 500 வந்து அவங்க வந்து பே பண்ணுற மாரி இருக்கும். அந்த 500 அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் முடித்த உடனே முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து 400 வந்து கொடுத்துருவாங்க, 100 எடுத்துக்குவாங்க. அதே போல் இந்த எஸ்டி, எஸ்சி, இராணுவ பிரிவு, பெண்கள், சிறுபான்மை, இபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தோன்னா 250. இந்த 250 வந்து அவங்க எக்ஸாம் முடித்தோன்னா அந்த 250 முழுமையாக வந்து அவங்களுக்கு வந்து ரிட்டன் கொடுத்துருவாங்க. ஆனால் பொது பிரிவினருக்கு 500 ஃபீஸு. அந்த 500 400 ரிட்டன் கொடுப்பாங்க, மீதி 100 வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நிறையா ரயில்வேவில் வந்து நிறையா எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ஷார்ட்ஸில் யூடியூப்பில் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கான அதாவது ஆர்ஆர்பிடி குரூப் டிக்கான சிலபஸ் வந்து நான் வந்து போட்டிருக்கேன், வீடியோ வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து நான் ஒரு 400 கொஸ்டின் வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் குரூப்பில். அதையும் பார்க்காதவங்க பார்த்துங்க. என்கிட்ட மொத்தம் வந்து ரயில்வே எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. 400 கொஸ்டின்ஸில் வந்து நான் 4000 கொஸ்டின்ஸ் இருக்குது. சாரி 400 இல்லை, 4000 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது. 4000 கொஸ்டின்ஸில் நான் 400 கொஸ்டின்ஸ் தான் வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஷார்ட்ஸில்.
அது தேவைப்படுறவங்க பாருங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அந்த 4000 கொஸ்டின்ஸும் நான் அப்ளை பண்ணுறது ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, இது வந்து இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய எக்ஸாம் இது. இந்த 8850 வேக்கன்சி. நெக்ஸ்ட் வந்து அந்தந்த ரயில்வே மண்டலங்கள், சவுத் ரயில்வே மண்டலங்கள், தமிழ்நாடு ரயில்வே மண்டலங்கள், கேரளா, இது போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே மண்டலங்கள் வந்து இன்னும் கால்ஃபர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.